மற்றும் ஒரு பணியிட மாற்றம் தொடர்பான உத்தரவு தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த 56 காவல் உயர் அதிகாரிகள் யார் யார் எந்தெந்த துறைக்கு தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதிய அமைச்சரவை ஏற்றவுடன் தொடர்ச்சியாக IPS மற்றும் IAS அதிகாரிகளோட பணியிட மாற்றமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே DGP, ADGP உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது SP-க்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 56 SP-க்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஒரு உத்தரவானது தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இதுல DIG-யாக இருக்கக்கூடிய உமா அவர்கள் ஹெட் குவார்டர்ஸ், அதாவது சென்னையோட தலைமையிட DIG-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாலகிருஷ்ணன் டெப்டி கமிஷனர், அவர் சென்னையோட சைபர் கிரைம் செல்லோட டெப்டி கமிஷனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். செல்வராஜ் இதே போன்று உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பிரிவோட துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆரோக்கியம் என்பவர் தற்போது AIG-ஆக அவர் சோசியல் ஜஸ்டிஸ் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் ஆகிய பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று வனிதா என்பவர் ஆவடி காவல் ஆணையராக ஹெட் குவார்டர்ஸ் மற்றும் நிர்வாக பிரிவோட துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குமார் என்பவர் செக்யூரிட்டி ஆபீசராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கோபி என்பவர் துணை ஆணையராக ஃப்ளவர் பஜார், அதாவது பூக்கடை துணை ஆணையராக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஸ்டீபன் ஜேசுபாதம் என்பவர் தற்போது CCB, அதாவது சென்னை மத்திய குற்றப்பிரிவு 3ஓட துணை ஆணையராக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சுஜாதா என்பவர் தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவோட பிரான்ச் 2ஓட துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று குத்தலிங்கம் தீநகரோட SP-யாக இருந்தார். அவர் தற்போது சேலத்தோட SP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கார்த்திகேயன் என்பவர் அடையார் DC-யாக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு SP திருவண்ணாமலைக்கு SP-யாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொன் கார்த்திக் குமார் அவர் தற்போது திருச்சி சரகத்தோட தலைமையிட துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று பல்வேறு முக்கிய பொறுப்புகளானது தற்போது பணியிட மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. விவேகானந்த சுக்லா என்பவர் தற்போது கடலூர் மாவட்டத்தோட SP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயக்குமார் என்பவர் தற்போது திண்டுக்கலோட SP-யாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விமலா அவர் தற்போது EOW, அதாவது பொருளாதார குற்றப்பிரிவோட SP-யாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அனிதா தற்போது SP-யாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட SP-யாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போன்று பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 56 காவல்துறை அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஒரு உத்தரவானது தமிழக அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.